தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். இந்திய வரலாறு தெற்கிலிருந்து தொடங்கி எழுதப்பட வேண்டும் என முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர் அகழாய்வில் தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், பாசிமணிகள், சுடுமண் கிண்ணங்கள், தொட்டி, உரைக்கிணறு உள்ளிட்டவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். அதனை ரீட்வீட் செய்த முதலமைச்சர் ஸ்டாலின், தடைகளை கடந்து தரவுகளை சேகரிக்கிறோம் என குறிப்பிட்டு, பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை வழங்கிய பிரதமர் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் வீண் பழி சுமத்துவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் வாக்குறுதிகளில் ஒன்றை கூட முழுமையாக நிறைவேற்றாமல் முதலமைச்சர் ஏமாற்றி வருவதாக கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆண்டு மட்டும் 6331 கோடி ரூபாய்க்கான ரயில்வே திட்டங்களை தமிழகத்துக்கு வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் ஒரே நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு வழங்கியுள்ளதாகவும் கூறினார். ஆனால் தமிழக அரசோ தாங்கள் செய்ய வேண்டிய பணிகளை மறந்து மற்றவர்களை விமர்சிப்பதை முழு நேர வேலையாக கொண்டுள்ளனர் என கடுமையாக விமர்சித்தனர். சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 3 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது. மாதவரம் சிறுசேரி சிப்காட் இடையே 45.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு 48 ரயில் நிலையங்களுடன் அமைக்கப்பட்டு வரும் வழித்தடம் 3இல் ராயப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அமைய உள்ளது. 19 கிலோமீட்டர் உயரமட்ட பாலமாக 26.4 கிலோமீட்டர் நிலத்தடியிலும் அமைக்கப்பட்டு வரும் இந்த வழித்தடத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். வட மாநிலங்களில் பெரியாரின் படத்துடன் போராட்டம் நடத்தப்படுவதற்கு பாஜகவுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என எம்பி கனிமொழி பேசியுள்ளார். பெரியார் விஷன் OTT தளத்தின் அறிமுக நிகழ்ச்சி சென்னை எழும்பூரில் உள்ள பெரியார் திடலில் நடைபெற்றது. தொடர்ந்து OTT தளத்தை கனிமொழி கருணாநிதி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது இன்றைக்கு வட மாநிலங்கள் ஒரு போராட்டம் நடக்கிறது என்றால் பெரியாரின் படத்தை கையில் தூக்கி பிடித்துக் கொண்டுதான் போராட்டம் நடக்கிறது. இதற்கு நாம் பாஜகவுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சிக்கு கி. வீரமணி தலைமை தாங்கினார். அத்துடன் திரைப்பட நடிகர் சத்யராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னையில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 பழங்கால அம்மன் சிலைகள், ஒரு உலோக வாளை போலீசார் பறிமுதல் செய்தனர். அடையாறு சாஸ்திரி நகர் பகுதியைச் சேர்ந்த சுமதி என்பவர் வீட்டில் சிலைகள் சந்தேகத்திற்கு இடமான முறையில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக சிலை திருட்டு தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சோதனை மேற்கொண்டதில் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 அம்மன் சிலை மற்றும் ஒரு உலோக வாளை பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சுமதி மற்றும் முகப்பேரைச் சேர்ந்த களியமூர்த்தி, துரைராஜ் மற்றும் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் போலீசார் கைது செய்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றவாளிகளின் செல்போன்கள் கொசஸ்தலை ஆற்றில் வீசப்பட்ட விவகாரத்தில் இதுவரை 6 செல்போன்களின் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக கவுன்சிலர் ஹரிதரன் கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கொலை குற்றவாளிகளின் செல்போன்கள் வெங்கத்தூர் பகுதியில் உள்ள கொசஸ்தலை ஆற்றில் வீசப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து மெரினா மீட்புக் குழுவினர், ஸ்கூபா குழுவினர், திருவூர் தீயணைப்பு துறையினர் என 20க்கும் மேற்பட்டோர் செல்போன்களை தேடும் பணிகளில் இறங்கினர். 2 நாட்களாக நடைபெற்று வரும் தேடுதல் வேட்டையில் இதுவரை 6 செல்போன்களின் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் அவை அனைத்தும் ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. மின்கட்டணம் அடிக்கடி உயர்வதால் பாமர மக்கள் முதல் மேல்தட்டு மக்கள் வரை பெரும் சுமையை எதிர்கொள்வதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை கடந்த 10 ஆண்டுகள் போலவே வருகிற ஆண்டும் பிரதமர் அறிவித்தது போல இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக இருக்கும் என தெரிவித்தார். மேலும் அம்மா உணவு மட்டுமல்ல, ஜெயலலிதா காலத்தில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் மக்கள் கோபத்துடன் இருப்பதாகவும் வருகிற தேர்தலில் அதை வெளிப்படுத்துவார்கள் எனவும் கூறினார்.
வந்து அடிக்கடி உயர்த்தி பாமர மக்கள் மேல்தட்டு மக்கள் வரை மிகப்பெரிய சுமையை திமுக அரசு தந்திருக்கிறது. இது அனைத்து தரப்பட்ட மக்களையும் மிகவும் பாதிக்கும் என்று தெரிவித்தது. இதுவரைக்கு நீண்ட விரிவான அறிக்கை நான் வெளியிட்டேன். அம்மாவோட மட்டுமல்லாமல் அம்மாவுடைய காலத்தில் நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ற கோபம் மக்களுக்கு இருக்கிறது. அது வருகின்ற தேர்தலில் நிரூபிக்கும். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் சவுகார்பேட்டையில் உள்ள நகைக்கடை உரிமையாளரிடம் இருந்து பணம் வந்திருப்பது சிபிசிஐடி விசாரணையில் தெரியவந்துள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறையின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் 4 கோடி ரூபாய் பணம் சவுகார்பேட்டை உள்ள நகைக்கடை உரிமையாளரிடம் இருந்து வந்து இருப்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து ஓரிரு தினங்களில் நகைக்கடை உரிமையாளருக்கு சம்மன் அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 57,409 கன அடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடகம், கேரள மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் கபினி அணை, கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வினாடிக்கு 75,000 கன அடி உபரி நீர் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 63,000 கன அடியை தாண்டியது. தொடர்ந்து நீர்வரத்து குறைந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் அதிகரித்துள்ளது. அதன்படி நீர்வரத்து 57,409 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் செட்டிப்பட்டி, கோட்டையூர், பண்ணவாடி பரிசல் துறைகளில் படகு போக்குவரத்து 5வது நாளாக நிறுத்தப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் குளோரின் வாயு சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பேரூராட்சி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அருகே உள்ள குடிநீர் மேல்நிலைய தொட்டி நீரூற்று நிலையத்தில் பயன்பாடற்று கிடந்த குளோரின் வாயு சிலிண்டர் அப்புறப்படுத்தப்பட்டது. அப்போது சிலிண்டரில் இருந்து வாயு கசிவு ஏற்பட்டதால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல், கண் எரிச்சல் ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.